வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 24 மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் ஏப்ரல் 25 மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4 விஷயத்தை கன்சிடர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸோட டேட்டா, மூணாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 3 டேட்டா தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு காலையில் ட்ரேடு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏப்ரல் 24க்கான நம்மளோட ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லைனா ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 24க்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகும். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி படியும் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்கிறதுக்கு, கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்து இந்தியா விக்ஸோட டேட்டா பார்க்கும்போதும் சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் ஆகிருந்திருக்கு. அப்போது நம்ம வந்து இப்போது என்ன சொல்லலாம்னா, நம்ம யோசித்தது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம யோசிக்கிற டைரெக்ஷனும், யோசிக்கிற விதமும், அனாலிசிஸ் பண்ணுற விதமும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் ஒரு சார்ட்டாக இல்லைன்னா ஒரு டேபிள் இல்லைனா ஒரு டாக்குமெண்டடாக நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆன்லைனோ இல்லை கையில் எழுதினாவோ என்னன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லைனா ஒரு 6 மாதத்தை எடுத்து பார்க்கும்போது என்னென்னைக்கெலாம் லாஸ் வந்திருக்கு, எதனால நம்மளோட ப்ரிடிக்ஷன் தப்பாச்சு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கண்டென்ட் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா இன்வெஸ்டிங் ஸ்கேம். ஓகே, அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்கேம் பற்றி ஒரே நிமிஷம் பற்றி நம்ம பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு வந்து யாராவது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 1000 ரூபாய் போடுங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு சொன்னால் சத்தியமாக நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆவரேஜாக நீங்கள் வந்து நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான இன்வெஸ்டர், சூப்பரான ட்ரேடர்னா ஒரு 10% கிடைக்கலாம். மாதத்துக்கு 10%. அப்படின்னா நான் வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, என்னோட அனாலிசிஸ்லாம் பக்காவாக இருக்குது, நேரமும் சரியாக இருக்குது, அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டும் க்ரோயிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு அதிகபட்சம் எவ்வளோ கிடைக்கலாம்? ஒரு 10,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 10,000 ரூபாய். அண்ட் இந்த 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 10,000 ரூபாய் கம்மி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது ஒரு எஃப்டியில் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 10 கூட கிடையாது, 7,500 தான். ஏன்னா 7.5% தான் ஆவரேஜ். சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வரைக்கும் கிடைக்கலாம். அண்ட் சில பேங்க்கில், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லலாம் 8-9 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அதிகபட்சம் 10,000. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்டியில், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு பேங்க்குக்கு 10% தான் வருஷத்துக்கு கொடுக்க முடியும். வருஷத்துக்கு 10%னா நமக்கு மாதத்துக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. டிவைடட் பை 12 நாளாக வகுத்தோம்னா நமக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட். யாராவது வந்து ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் போங்க, நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரே மாதத்தில் 30,000 ரூபாய் எடுத்துடலாம், 50,000 ரூபாய் எடுத்துடலாம்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் வேணுமா மாதம்? உங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 லட்சமாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டல் 15 லட்சம் இருந்தால் தான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் எடுக்க முடியும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட எய்மு, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை யாராவது உங்களை ட்ரேட் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே மணியை டபுள் ஆக்க முடியாது. ரொம்ப ரீசெண்டாக கூட எங்கள் வீட்டில் அம்மாவை வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணார். ரொம்ப தெரிஞ்சவர் தான், ரொம்ப நல்லவர், ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்ன சொன்னார்னா, துபாயிலிருந்து ஒரு கப்பல், அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு புது கிரிப்டோ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சியை இப்போ வாங்கினா 6 மாதத்தில் அது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், மாதம் நாங்கள் இவ்வளோ தரோன்னு. நான் அம்மாட்ட சொன்னேன், அவர் ரொம்ப நல்லது, இப்போ கையில் காசு இல்லைன்னு சொல்லி தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அம்மாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு நமக்கு நம்பிக்கை தருவாங்க, 6வது மாதத்துலேருந்து அந்த நம்பிக்கை கிடையாது. யாராவது காசை டபுள் ஆக்குறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் முதல் பொய் இந்த உலகத்தில் நடக்கிறது. காசை டபுள் ஆக்க முடியாது, அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் டைமில். நீங்கள் ஒரு 1 லேக், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 லேக்ஸ் தான். அப்போது நான் ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 10 லட்சத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம், இல்லைனா ஒரு ஆவரேஜான இன்கம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 லட்சம் கையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் 10 லேக்ஸ் டோட்டல் கேபிட்டல். ஆனால் டிப்ளாயிங் கேபிட்டல் இருக்குது. அதாவது அந்த 10 லட்சத்தில் எவ்வளவு டெய்லியும் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் ஒரு 70% ட்ரேட் பண்ணலாம். 10 லட்சத்துலேருந்து 7 லட்சத்துக்கு நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு 4 லட்சத்துக்கு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம்.
3 லட்சத்துக்கு ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த மீதி இருக்க ஒரு 4 லட்சத்தை அப்படியே வைக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து டிப்ளாயிங் அமௌண்ட்டும் இன்வெஸ்டிங் கேபிட்டலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டையும் சொல்லுங்கள், தயவு செய்து யாராவது டபுள் பண்ணுறேன்னு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்டர்டெயின் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னு ஆசை இல்லை. ஆனால் என்னென்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களோட மணியை வேறு யார்கிட்டையும் மேனேஜ் பண்ண கொடுக்காதீங்க, இன்வெஸ்டிங்காக கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு தரேன்னு சொன்னால் கொடுக்காதீங்க. இது வந்து முக்கியமாக நான் சொல்லணும். இதை விட முக்கியமானது ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமில் முக்கியமாக இவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமில் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுன்னு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பொய். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு நீங்கள் எப்பயுமே மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக இருக்கிறனால உங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நம்ம இருக்க சார்ட்லேயே நான் சொல்கிறேன், டவுன் சைட் போனால் எப்படி நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலான்னு. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, 2022 பயங்கரமாக டவுன் ஆச்சு, இப்போ கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆக போகுதுன்னு. ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோ இல்லைன்னா ஒரு ஸ்பாட் ட்ரேடரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போனாலும் சரி, சைட்வேஸ் போனால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது கம்மி. ஆனால் நீங்கள் மேலே போனாலும் நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். எப்படிங்கிறத நான் இந்த சார்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ 2 விஷயம் நான் இதை மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும்போது நீங்கள் லாங் பொசிஷனும் எடுக்க ரெடியாக இருக்கணும், ஷார்ட் பொசிஷனும் எடுக்க ரெடியாக இருக்கணும். இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு லாங் பொசிஷன் போகிறோம் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து 1:4. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 3 இருந்தால் சந்தோஷம். ஸோ ரிஸ்க் ரிவார்டுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 3க்கு மேலே போனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு, இல்லைனா 4 வரைக்கும் போகலாம், 4 வரைக்கும் போகலாம். அப்போது நான் வந்து இந்த இடத்துல 24,246 நான் பொசிஷன் எடுக்கிறேன்னா என்னோட டார்கெட் எங்கேயா இருக்குன்னா 24,300 இருக்கும். ஸோ இந்த 24,300 லாஸ் இது. அப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னா நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் நான் வெயிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே லாஸ் ஆகும்போது இந்த லாஸோட ஸ்டாப் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரியில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி ஒரு டார்கெட்டும் ஒரு பொசிஷன். ஓகே, அப்போது இது வந்து லாங் பொசிஷன்னு சொல்லுவாங்க. லாங் பொசிஷன்னா ஒரு 24,200க்கு வாங்கி 300க்கு, அப்போது ஒரு ஸ்டாக்லேயும், அதாவது ஒரு லாட் சைஸ் பொறுத்து இருக்குது. சப்போஸ் 10 லாட்னா எனக்கு வந்து ஒரு 3,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஒன்று. இது வந்து இந்த இடத்துல நான் பை பண்ணுறேன், இங்கே போய் நான் செல் பண்ணுறேன், இதுதான். ஸோ இங்கே பை பண்ணிவிட்டு மேலே போய் செல் பண்ணுறேன். 200 ரூபாய்க்கு பை பண்ணுறேன், 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன். ஒரு ஸ்டாக்குக்கு என்னோட ப்ராஃபிட் வந்து 300. ஓகே, இதுக்கு பேர் லாங் பொசிஷன். ஓகே, மார்க்கெட் டவுன் சைட் போகுதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். இங்கேருந்து ஷார்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட் வந்து க்ரீன் கலரில் கீழே இருக்குது, மேலே தான் லாஸில் இருக்குது. அப்போது மேலே போனால் இப்போ லாஸு, கீழே வந்தால் இது. அப்போது இந்த இடத்துல நான் செல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல வித்துடுறேன். ஒரு லைக் நம்ம வந்து ஒரு வெங்காயம் வச்சுருக்கோன்னு, ஒரு வெங்காயக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள்கிட்ட போய் நான் உங்களுக்கு 50 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே வித்துட்டாரு. ஓகே, ஆனால் அவருக்கு தெரியும், அவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இல்லைனா சாயந்தரம் உங்களுக்கு நான் வந்து வெங்காயத்தை டெலிவரி பண்ணிடுறேன், ஒரு பொருளை டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பொருளை காலையில் அவர் 200 ரூபாய்க்கு வித்துட்டாரு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ காலையில் ஏற்கனவே அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒருத்தருக்கு 200 ரூபாய்க்கு வித்துட்டாரு, ஆனால் டெலிவரி மட்டும் பண்ணல. அதே மாதிரி தான் இங்கே வந்து 160 ரூபாய்க்கு வாங்கினாரு. அப்போ இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 50. அப்போது இந்த 50ங்கிற டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் மேலே போனால் நீங்கள் வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கணும், மார்க்கெட் கீழே வந்தால் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் 2 பொசிஷன் இருக்குது ஒரே இடத்துலேருந்து. ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா நான் வந்து லாங் பொசிஷன், இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல். அதாவது நான் வந்து காலையில் வந்து ஒருத்தருக்கு வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகே, அதாவது காலையில் வந்து வாங்குகிறேன் 200 ரூபாய்க்கு, சாயந்தரம் வந்து 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த இடத்துல வாங்கி இங்கே விற்கிறேன். ஓகே, ஆனால் இங்கே ஷார்ட் பொசிஷனில் வித்துடுறேன். காலையிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் வந்து 200 ரூபாய்க்கு நான் பொருளை விற்றுட்டேன்னு. ஆனால் பொருளை விற்றுட்டு நான் அதே பொருளை வந்து சாயந்தரம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போய் எவ்வளோக்கு வாங்குறேன்னா 160 ரூபாய்க்கு வாங்குகிறேன். அப்போது லாங் பொசிஷன்லேயும் லாபம், ஷார்ட் பொசிஷன்லேயும் லாபம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோ இல்லை நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பிகினிங் இருக்கீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா உங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்கள். ஏன்னா
லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் வந்து ஒரு இருக்குது. மார்க்கெட் மேலே போனால் என்ன, கீழே வந்தால் என்ன, என்னோட கேபிட்டல் ப்ராப்பராக இருக்குது. நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னா மார்க்கெட் எங்கே போனாலும் சரி எனக்கு கவலை இல்லை, நான் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பார்க்குறது. மேலே போனால் மட்டும்தான் வருமானா கிடையவே கிடையாது. ஏன்னா நேற்று ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம்லாம் இருக்குப்பான்னு. எனக்கு ஆனால் அந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2022 மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, அது கீழே விழுந்துருச்சு, இப்படி கீழே விழுந்துருச்சு, அதனால போச்சுன்னு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இருக்கிற கேபிட்டலில் திருப்பி ஷார்ட் பொசிஷன் பண்ணி போட்டு ப்ராஃபிட் எடுக்க வேண்டியதான். மற்றவங்கள்ட்ட காசு வாங்குறதே தப்பு, அதையும் வந்து பொய் சொல்லியிருக்காரா இல்லை ப்ராஃபிட் தராரான்னு. ரெண்டாவது வந்து அவர் மேலே ஒரு 50% மிஸ்டேக் இருந்தாலும் மக்கள் வந்து தயவு செய்து பேராசைப்படாதீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு டபுள் ஆக்க முடியவே முடியாது. ஒரு ஷார்ட் டைமில் டபுள் ஆக்க முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கணும்னா அதுக்கான நேரங்கள் தேவைப்படும். ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ தேவைப்படும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, நான் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதுக்கு, ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சு, அதனால நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அண்ட் நம்மளோட இதுக்கு வருவோம். இப்போது நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து 100% சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு. அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சொல்லியிருந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இந்த 24,300ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதாவது கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே இந்த 24,300 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிருந்திருக்கு. செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இந்த இடத்துல செப்டம்பர், இங்கே அக்டோபர், கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்தே இது பில்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு ஒன்று. ஓகே, அப்போ இந்த மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணனால நமக்கு என்ன ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள் ஸ்லோவாகிட்டே இருக்கா. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீட்டா டிகே இருந்திருக்கும். ஏன்னா தீட்டா டிகேனா எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் நமக்கு தீட்டா டிகே. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, லைவ் ஆப்ஷன் சார்ட்டு, ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எல்டிபி வியூன்னு இருக்கும், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வியூ. அந்த இடத்துல க்ரீக் வியூன்னு போனீங்கன்னா இந்த இடத்துல தீட்டா இருக்கும். அந்த தீட்டாவில் நமக்கு பார்க்கலாம். இந்த தீட்டானா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் த மணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 24,250, அப்போது -16 இருக்குது, -16. அப்போது இந்த தீட்டானா -16 அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் இங்கேயே தான் இருக்குது, மார்க்கெட் மூவே ஆகலை அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட். அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ நீங்கள் லூஸ் பண்ணுவீங்கன்னா 16 ரூபா லூஸ் பண்ணுவீங்க. அதாவது இட் இஸ் பர் டே, ஒரு நாள் மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் இதே இடத்துல நின்றுச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் 16 ரூபா லாஸ் ஆகும். இதே தான் வந்து புட் ஆப்ஷன்லையும் கால் ஆப்ஷன்லையும் 16 ரூபா தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து தீட்டா டிகேன்னு பேர். ஸோ எவ்வளவு டைம் டிலே ஆகுதோ அப்பப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆப்ஷனில் நேற்று தீட்டா டிகேயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட் போயிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற ப்ரைஸ்க்கும் இங்கே இருக்கிற ப்ரைஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் நேற்று வந்து தீட்டா டிகேயில் உங்களுக்கு நல்லா அஃபெக்ட் ஆகிருந்திருக்கும் ஸ்டாக் மார்க்கெட். அப்போது இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிட்டே வருது. அப்போ இந்த டவுன்ஃபாலில் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகுமா? ஏன்னா இந்த 24,250ங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து ரெக்கவரி ஆகுமா இல்லை டவுன்ஃபால் ஆகுமா இப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அண்ட் இதுக்கு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். நான் வந்து 50 and 200 மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்ப்பா 50 and 200 மட்டும் வச்சுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 50 and 200 தான் கோல்டன் கிராஸா இல்லைன்னா நமக்கு வந்து டெத் கிராஸா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 and 200ல் நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ், இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த வித்தியாசம் கூடிகிட்டே வந்துச்சு, கூடிகிட்டே வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இதே இது இன்றைக்கி காலையில் ஸ்டார்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்டும், அதுக்கு முதல் நாள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 600 பாயிண்ட்ஸும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கே அது 600 பாயிண்ட்ஸ் இருந்தது, 600 பாயிண்ட்ஸ் இருந்தது 800 பாயிண்ட்ஸ் ஆகிருக்கு, 800 பாயிண்ட்ஸ் இருந்தது 500 பாயிண்ட்ஸாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ வந்து நமக்கு இந்த வித்தியாசம், அதாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும்
200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் இருக்க வித்தியாசம் குறையுதோ அப்போது நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிற ஒரு ஃபஸ்ட் இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ அப்போது இதனால நம்ம என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, ப்ரைஸ் கரெக்ஷன் வரப்போகுது. அதாவது டவுன் சைடு வருது, ஒரு லாங்காக ஒரு ரொம்ப நாள் மேலே ஏறிட்டு இருந்தது கொஞ்சம் கீழே வருதுன்னா இதுக்கு பேர் டவுன்ஃபால்னு சொல்ல மாட்டோம், இதுக்கு பேர் ப்ரைஸ் கரெக்ஷன். ஏன்னா இவ்வளோ தூரம் போனது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு, ஏன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் ப்ரைஸ் கரெக்ஷன். அப்போது நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டில், அப்போது நம்ம வந்து இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200ம் குறையிறனால நம்ம வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து நம்ம வந்து 3 மினிட்ஸ் கேண்டிலுக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா 50 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் கரெக்ஷனையும் தாண்டி டெத் கிராஸ் வந்துருச்சு. டெத் கிராஸ் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடுக்கான மூமெண்ட். அப்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று இது வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மே 1ஆம் தேதிக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும். மே 1ஆம் தேதி லீவ் விடுறாங்களாங்கிறத நம்ம பார்த்துடலாம். சாரி, திடீர்னு எனக்கு தோணுச்சு மே 1ஆம் தேதி லீவான்னு. எஸ், ஹாலிடே கேலண்டர் மே 1ஆம் தேதி லீவு, அடுத்த வாரம் வியாழக்கிழமை லீவு அப்படிங்கிறனால புதன்கிழமை தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்துடும். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புதன்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை தான் எக்ஸ்பைரி டே. அப்போது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நாளைக்கோ இல்லைனா அதுக்கடுத்தோ மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிஃப்டி 50லையும். அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் டவுன் சைடு பிரேக் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், அந்த பாக்ஸ்லேருந்து டவுன் சைடு பிரேக் ஆகிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது நமக்கு வந்து நாளைக்கு காலையில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ராங்கான டெசிஷன் கிடைக்கும். அப்படிங்கிறனால நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம சொல்லணும்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து கீழே டவுன்ஃபால் ஆனால் தான் நமக்கு மேலே போகும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ 15.8லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16.8 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ₹1 இந்தியா விக்ஸோட வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டவுன் சைட் ரொம்ப நல்லா புஷ் இருக்கும். அப்போது இது வந்து செகண்ட் இண்டிகேஷன் மார்க்கெட் கீழே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைட் ப்ரைஸ் கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ்க்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இதில் நம்ம வந்து ரேஞ்சை பார்க்க வேண்டாம், நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தா போதும். இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோ 0.7 இருக்குது, 0.8 ஆப்ஷன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா 0.8 வந்துச்சு. ஸோ பிசிஆர் ரேஷியோ வந்து 0.8லேருந்து, அதாவது 0.7 இருந்துச்சு நேற்று வந்து 0.7 இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0.69. அதிலிருந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.86 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட அப்சைட் மூமெண்ட், அதாவது புல்லிஷ் மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.15. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டியோட 1.15 என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அர்த்தம். இப்போது வந்தால் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நம்மளோட இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்தால், இப்போதைய நிலைமைக்கு கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரலான்னு பார்த்தீங்கன்னா 55,000 வரைக்கும் வரலாம். 55,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா 55,000 வரைக்கும் நம்ம அது ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருக்கோம் ஒரு சப்போர்ட் மாதிரி. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆனால் நமக்கு ஒரு 55,000 வரைக்கும் வரலாம், வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் இந்த 55,000 வரும்போது நீங்கள் வந்து பிசிஆர் ரேஷியோவையும் இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் மார்க்கெட் இப்படியே மூவ் ஆகிட்டு வருது, இந்த இடத்துல வரும்போது நீங்கள் போய் பிசிஆர் அதாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். இந்தியா விக்ஸும் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதாவது இந்தியா விக்ஸும் கீழே வருதுன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து அந்த இடத்துலேருந்து மேலே புஷ் ஆகும். ஓகே, சப்போஸ் இந்தியா விக்ஸ் மேலே போயிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டுருக்குன்னா பேங்க் நிஃப்டி இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து கீழே வரும்.
அப்போது நமக்கு ஓவராலாக கன்க்ளூஷன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் கீழே வரதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கு, நிஃப்டி 50யும் கீழே வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து டெத் கிராஸில் இருக்குது. ஸோ டெத் கிராஸுங்கிறது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் டெத் கிராஸ். ஸோ நிஃப்டி 50 3 மினிட்ஸ் கேண்டலில் டெத் கிராஸில் இருக்குது அண்ட் 15 மினிட்ஸ் கேண்டலில் டெத் கிராஸ்க்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் 3 மினிட்ஸ் கேண்டலில் வந்து டெத் கிராஸ் இருக்குது, 15 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ்க்கு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கு. எப்படிப்பா டெத் கிராஸ்க்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த வித்தியாசம் என்னைக்கு குறையுதோ நான் பார்த்தேன்னா, இங்கே பாருங்கள் எண்ட் ஆஃப் த டேயில், இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் 1300 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. இன்றைக்கி பிகினிங் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா 2700 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. எப்போ வந்து இந்த வித்தியாசம் குறைய ஆரம்பிக்குதோ, இது வந்து 2வது நாள் வித்தியாசம் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு ஷுவராக சொல்லிடலாம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து இந்தியா விக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன், அதே மாதிரி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், இது மூணுமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் சைடு வரும்னு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை காலையில் அனலைஸ் பண்ணிவிட்டு கேப் அப் கேப் டவுனா இல்லை நம்ம இந்த அனாலிசிஸ் கரெக்டாங்கிறத நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து லாங்காக போனதுக்கு சாரி. காரணம் என்னென்னா அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம்ஸை பற்றி நான் சொல்லணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்ட் 2வது நம்ம டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக இதே மாதிரி கால்ஸ் எப்போ பொசிஷன் எடுக்கணும், எப்போ வந்து விட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் சொல்ல மாட்டோம். 2வது டெலிகிராம் குரூப்பை என்னோட பேஜை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். 3வது இந்த டெலிகிராம் குரூப் வந்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரேடர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஐடியாஸையும் அண்ட் இதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமே ஒழிய யாரும் அவங்களோட சொந்த விஷயத்தையோ இன்வெஸ்ட்மெண்ட்டையோ ப்ரமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இவ்வளோ தான் என்னோட ரெக்வெஸ்ட். வணக்கம், நன்றி.